பட்டு பாய் என்ன பண்ணலாம்? சப்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி பேசலாமா? ஒரு விஷயத்த நம்ம லைஃப்ல நினைச்சிட்டே இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா அது ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவோம். இது நிறைய இடத்துல சொல்லி நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். அப்படியா? அப்படியாவா? சரி, உனக்கு என்னைக்கெல்லாம் ஸ்கூலு, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. என்னைக்கு லீவு? சண்டே. நீ வீக் டேஸ்ல என்ன பண்ற? டெய்லி லேட்டா எந்திரிக்கிற. ஆனா வீக்கெண்ட்ல என்ன பண்ற? 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எனக்கே அலாரம். இதுக்கு காரணமும் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். வீக்கெண்ட் ஆகும்போது இன்னைக்கு லீவு, நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு நினைச்சிட்டே நீ தூங்குறியா? அதனால காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுற. பட்டு பாய், இன்னும் நம்பிக்கை வரலையா? சரி, நீ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 o'clock எந்திரிக்கணும் இல்லை 5 o'clock எந்திரிக்கணும்னு நினைச்சிட்டே போயிடு. கண்டிப்பா அந்த 4 o'clock 5 o'clock ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த டைம்ல நீ எந்திரிச்சுப்ப. டைம் செக் பண்ணி பார்த்தாலும் மோரர்லெஸ் அக்யூரேட்டா தான் இருக்கும். இதுக்கு காரணமும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் அப்ஜெக்டிவ் மைண்ட்னு சொல்றாங்க. இதால ஒரு விஷயத்தை ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை பார்க்கலாம், கேட்கலாம், டேஸ்ட் பண்ணலாம், ஸ்மெல் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட்டை டச் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். ஸோ இது சென்ஸ் பண்றதை வச்சு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சஜஷன் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பாஸ் பண்ணுதோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடும். ஆனா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பொறுத்தளவு இது வந்து சப்ஜெக்டிவ் இன் நேச்சர்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாஸ் பண்ணுதோ அதை அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபாலோ பண்ணும். அதனாலதான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாங்க, எப்பயுமே நெகட்டிவா யோசிக்கக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ், எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாது. நம்மளோட அப்ஜெக்டிவ் மைண்ட் என்னெல்லாம் ஆர்டர் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்றது மட்டும்தான் சப்கான்ஷியஸோட ஒர்க். அண்ட் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் பொறுத்தளவு எப்பயுமே நம்ம கூட தான் இருக்கும். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி கிடையாது. இட் கேன் டிராவல் எனிவேர்னு சொல்றாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ஸ்கில்ட் ஹிப்னாட்டிஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக ஹிப்னடைஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம், அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் ஹிப்னாட்டிசம். 1843 1846 வரைக்கும் பெங்கால்ல ஜேம்ஸ் எஸ்டேன்னு சொல்லி ஒரு ஸ்காட்டிஷ் சர்ஜன் இருந்ததா சொல்றாங்க. இவர் ஐ, த்ரோட் அண்ட் இயர் சர்ஜரிஸ் பண்ணியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம், இவர் சர்ஜரி பண்ண யாருக்குமே பிசிக்கல் அனஸ்தீசியா கொடுக்கல. எல்லா பேருக்கும் மென்டல் அனஸ்தீசியா தான் கொடுத்துருக்காரு. அதாவது ஹிப்னோடைஸ் பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்காரு. யாருமே பெயினே ஃபீல் பண்ணதா சொல்றாரு. நம்மளோட மைண்டை ஈஸியா ரீட் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், ஒரு ஸ்கில்டு பர்சன் நினைச்சா கண்டிப்பா நம்ம மைண்டை ஈஸியா ரீட் பண்ண முடியும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோன்றத ஈஸியா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு புக்கு கொடுத்து அதை படிக்க சொல்லுவாங்க. நம்ம என்ன பேஜ்ல என்ன படிச்சிருக்கோன்றத அக்யூரேட்டா சொல்லுவாங்க. இது சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சிலருக்கு லைஃப்ல இருக்கலாம். நானும் ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீடர்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தேன். ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா அவரோட ஆட்டோபயோகிராஃபில கிரியா யோகா பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த பிக்சர்ல இருக்கவங்க பேரு தான் யோகி கிரிபாலா. இவங்க கிரியா யோகா மூலமா அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருந்திருக்காங்கன்னா, இவங்க 58 இயர்ஸா எந்த உணவும் தண்ணீரும் எடுத்துக்காம உயிர் வாழ்ந்திருக்காங்க. இவங்களை மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் யோகி பரமஹம்ச யோகானந்தா அவரோட ஆட்டோபயோகிராஃபி புக்ல ஷேர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமா அவர் லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் அழகா எழுதியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த புக்ல இன்ஸ்பயர் ஆகி தான் ரஜினி சார் பாபாஜி படமே பண்ணியிருப்பாரு. உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பாருங்க. ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கனால நம்மளோட ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் நம்ம தனிமையில் உட்காந்து நம்மளோட ப்ராப்ளம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. இந்த 45 மினிட்ஸ்ல நீங்க மெடிடேட் வேணாலும் பண்ணலாம். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த 30 மினிட்ஸ் தான் நம்மளோட ப்ராப்ளம்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகி நம்மளோட ப்ராப்ளம்கான சொல்யூஷனை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவது மெத்தட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் இருக்கக்கூடிய இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, என்னால லோன்லியா 45 மினிட்ஸ் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றவங்க அவங்களோட ப்ராப்ளம் இல்லை அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து 10 மினிட்ஸ் எழுதி பார்க்க சொல்றாங்க. டெய்லி இப்படி ரிப்பீட்டடா பண்ணும்போது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஈஸியா ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்றாங்க.
மூணாவது முக்கியமான மெத்தட், நம்ம தூங்கும்போது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தூங்கும்போது இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்டே படுக்கிறோமோ அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, அது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சஜஷன் பாஸ் பண்ணுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை ரிஜெக்ட் பண்ணுங்க. என்னால் முடியும், கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு நினைங்க. கண்டிப்பாக சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக நல்லதாக நடக்கும். எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா பட்டுவா டக்குன்னு இப்படி சொல்லிட்டேன். உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டோரி புக்லாம் எடுத்து படித்தேன் தெரியுமா? என்ன புக்கு மாறி போச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? இது ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அடுத்த நீ கேட்ட ஸ்டோரி புக்கே படித்து சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் இந்த 2 புக்கை படிச்சு பாருங்க. த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆட்டோபயோகிராஃபி பை பரமஹம்ச யோகானந்தா. இதை படிச்சு பாருங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. போடா. The next day. நான் பூனை போறேன். பூனைக்கு Several days later. கடவுளே, அலாரம் பதில் ரிங்டோன் வச்சிட்டோமே. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா நம்மள நாடு கடத்திடுவாங்களே. என்ன பண்ண? மை சன், நீ பாட்டுக்கு பூனே போகும்போது உங்க அம்மாவையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிட்ட. அந்த கவலையில இருந்து மீண்டு வர முடியாம வீட்டிலே படுத்திருக்கேன்டா. நீ முதல்ல வீடியோ கால் வா. என்னது வீடியோ கால் பண்ணவா? பட் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஏரியால டவர் மெயின்டெனன்ஸா, ஆடி முடிகிற வரைக்கும் ஆடியோ கால் மட்டும்தான் பண்ண முடியுமா. விட்டிஞ்சா கூட வீடியோ கால் பண்ண முடியாதான். சம்திங் ஃபிஷிங். அடடா, இது தெரிஞ்சிருந்தா அவனை 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் பண்ணியிருந்தேனே. பண்ணுறேன்.